தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை பாளையங்கோட்டையில் விளம்பர திமுக அரசை கண்டித்து அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து போராட்டம் நடத்தும் அங்கன்வாடி ஊழியர்கள். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு நெல்லையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக ஜனனி, அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கான காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் அரசு ஊழியராக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு காலமுறை ஊதியமும் வழங்கப்பட வேண்டும். அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளருக்கு பணி ஓய்வும் பெறும்போது பணிக்குறையாக ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டையில் உள்ள செல்லப்பாண்டி சிலை அருகே தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகிறது. இது திமுக அரசு, விளம்பர திமுக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக 313 அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் இவரோட கோரிக்கையாக உள்ளது. என்றால் 313 கோரிக்கைகளை நாங்கள் 100 நாட்களில் தங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளை நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலை அவர்களுக்கான அங்கன்வாடி ஊழியர்களுக்கான நிரந்தர பணிகள் எதுவும் செய்யப்படவில்லை. அதே மாதிரி காலமுறை ஊதியம் என்பது வழங்கப்படவில்லை. இதை கண்டித்துதான் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தங்களுடைய திமுக அரசை கண்டித்து தங்கள் கோஷங்களை எழுப்பினார்கள். ஏனென்றால் தொடர்ந்து நாங்கள் இது போன்ற 4 ஆண்டுகளாக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தெரிவித்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வந்து வருகிறோம். ஆனால் தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் மௌனம் சாதித்து வருகிறார்கள். அடுத்த கட்டமாக இது போன்ற அவர்கள் மௌனம் சாதித்து வந்தால் நாங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் போது சுமார் 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் தற்போது அந்த பகுதியில் குவிந்துள்ளார்கள். தொடர்ந்து தங்களுடைய அரசுக்கு எதிராக தங்களுடைய கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். ஜனனி, நெல்லையிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.